மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பிரதமர் மோடி மாலை 4 மணிக்கு தரிசனம் செய்ய உள்ளதை அடுத்து மதியம் 12 மணி வரை மட்டும் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரேசன். வணக்கம் கதிரேசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று மாலை 4 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர உள்ளார். சாமி தரிசனம் செய்ய உள்ளார்கள். இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக திருப்பரங்குன்றம் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பில் இருந்து வருகிறது. ஏற்கனவே இதற்காக 30க்கும் மேற்பட்ட நிபுணர் குழு வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் வந்து சோதனை செய்து சேதம் செய்து வருகின்றனர். மேலும் தற்போது கோயிலில் இன்று மதியம் 12 மணி வரையுமே பக்தர்களுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பின்பு 2 மணியிலிருந்து சிறப்பு பாதுகாப்பு படைக்குழு கோயிலுக்கு முழு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இதன் காரணமாக கோயிலுக்குள் மொத்தம் 15 பேருக்கு மட்டுமே அனுமதி அறிவித்துள்ளார். இதில் முதன்மையாக நரேந்திர மோடி அவர்கள் கோயிலுக்குள் நுழைவு நுழைந்த உடனே கும்ப மரியாதை கொடுக்கப்படக்கூடிய 2 சிவாச்சாரியர்களும் 2 பரிஜாதர்களும் மற்றும் ஆலோசகர்கள் 5 பேருமே முன்னாக வரவேற்கிறார்கள். அதன் பின்பு கொடிமரத்தில் வந்து சுவாமி தரிசனம் செய்யும் போது அங்கே கோயிலுடைய அரசியலாளர் மற்றும் கமிஷனர் மற்றும் டிசி அலங்காவல்குழு தலைவர்கள் அங்கு வரவேற்கிறார்கள். அதன் பின்பு மூலஸ்தானத்துக்கு செல்லும் நரேந்திர மோடி அவர்கள் 5 சன்னதியுள்ள முருகப்பெருமான், துர்க்கையம்மன், பெருமாள், சத்திகிரீஸ்வர், கற்பகநாயகி ஆகிய 5 சன்னதிக்கும் தனித்தனியாக பக்தர்கள் நிறுத்தப்பட்டு அங்கு அவருக்கு சிறப்பு தரிசனம் செய்யப்படுகிறது. அதன் முடிந்து வந்து கொடிமரத்தின் அருகே அவருக்கு சிறப்பு மரியாதை செய்யப்பட்டு மீண்டும் அவர் தரிசனத்தை முடித்து வெளியே வருகிறார். விவரங்களுக்கு நன்றி.